வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய அளவுகள் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியிலேயே பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நான் அரை கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். பாஸ்தா போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக வச்சதுனால கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த பாஸ்தாவில் இருக்க கொஞ்சம் தண்ணியை கூட நம்ம வடிகட்டிடலாம். எப்பயுமே பாஸ்தா வேக வச்சு எடுத்த உடனே பாஸ்தா ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலந்து வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பாஸ்தா இந்த சூட்டில் ஒன்று ஒட்டாது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா பாஸ்தா ஒன்று ஒட்டாது அந்த சூட்டில். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ அது வரைக்கும் வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது குடமிளகா, இப்போ காய்கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததான் ரெட் சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து சோயா சாஸ் வந்து
ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுப்போம். அடுத்ததான் இதில் ஏற்கனவே வேக வச்சிருக்க இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான பாஸ்தா ரெசிபி தயாராகிடுச்சு. நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.